அதை நினைப்பதற்கு ஒரு வழக்கறிஞர் ஆற்றலோடு பெற்றுவிட்ட கலை என்ற பெட்டகத்தை களிப்புடனே தந்துவிட்ட கன்னி தமிழ்நாடு உனக்கு முதற்கண் வணக்கம். நான் யார்? அதாவது குணவதி என்று யார்? குண்டச்சிக்கும் மெத்த நாயகத்திற்கும் ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். என்னுடைய பெயரோ கல்வி காத்தான். கல்வி காத்தான் என பெயர் வைத்து அயல்நாடு சென்றேன். பட்டய படிப்பை முடித்தேன். இப்பொழுது தாயகம் திரும்பி விட்டேன். இருந்தாலும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய அவை காவலை காணவில்லை. தோழா, மோசக்காரன். நமஸ்காரம். நமஸ்காரம் வாயால சொல்றா. இந்த மோட்டர் நான் உனக்கு தெரியாதா? தோழா, அயல்நாடு சென்றேன். பட்டய படிப்பை முடித்தேன். தாய் தந்தை பேரை என்றென்றும் நான் கட்டி காவல் செய்ய வேண்டும் அல்லவா? வெளிநாட்டுல இருந்து வரீங்களா? எனக்கு எதுவும் வாங்கி வரலாம். என்ன வேணும்? தோழா, அயல்நாட்டிலிருந்து வருகின்றாயே, எனக்கு ஏதோ வாங்கி வரவில்லை என்று நீ கேட்கின்றாயே, நீ ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். உனக்காக ஆடை, அலங்காரம், ஆபரணம் அனைத்தும் வாங்கி வந்துள்ளேன். அது யாரு கேட்டா? இப்ப அதெல்லாம் முக்கியமா? வேற என்னதான் வேணும்? இல்ல, வெளிநாட்டுல இருந்து வரிய முக்கியமா நம்ம ஊர்ல கிடைக்காத பொருள் வாங்கி எடுத்து இல்லையா? முக்கியமான பொருளா? நம் நாட்டில் கிடைக்காத பொருளா? அப்படி என்ன பொருள் அது? ஒரு 4 பாய்டி ஆட்ஸ் வாங்கினால அவன் என்ன கவலையில் இருக்கிறான்? ஆன்ஸ் பாய்ட்டாடா உனக்கு இல்லைன்னு கவலை? ஆன்ஸ் பாய்ட்டா இல்லைன்னு கவலை? எவ்வளவு பாசமா அயல்நாடு சென்று வெகு ஆண்டு காலம் ஆகி என்னுடைய சின்னஞ்சிறிய வயதிலிருந்து என்னுடன் இருக்கக்கூடிய தோழன் நீ. என் தாய் தந்தை காணாமல் கூட முதலில் உன்னை காண துடித்துக் கொண்டு தோழா என்று அழைத்தான். ஆன்ஸ் அதெல்லாம் விடுங்க. வெளிநாட்டுல எப்படி ரேட் எப்படி விற்குது? அதெல்லாம் வெள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கு ஏன்டா வெளிநாட்டுல வள்ளிக்கிழங்கு விற்குது? வெள்ளி ரேட்டுங்க. வெள்ளி ரேட்டு. ஓ, வெள்ளி ரேட்டா? தோழா, என் தந்தையோ சிறு வயதில் இருந்து என்னை வறுமை தெரியாமல் வளர்த்து விட்டார். ஆகையால் நான் வாயை திறந்து கேட்கறதுக்குள்ள என் தந்தையாகப்பட்டவர் இந்த நாட்டுல இருந்து அயல் நாட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. நான் ஏன்டா கடை ஏறி போய் வாங்கணும்? ஏன்டா தகர ரேட்டாடா வெளிநாட்டுல வந்து விசாரிக்கிறாங்க? தங்கமா? அதுவும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் படிப்பிலே கவனத்தை செலுத்தியதால்
அங்கே இங்கே எங்கும் சுற்றி திரியவில்லை. கடையெல்லாம் போனது கிடையாது. ஆமா. சரி அதை விடு ஏச்சுமா. நீங்க எல்லாம் வேன் வந்து சீக்கிரமா சாப்பிட போயிட்டீங்க. நான் தான் லேட்டா சாப்பிட வந்தேன். என்னை பார்த்து சாப்பாடு போட்ட அண்ணன் அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? நான் சொல்லிட்டு வந்துக்கிறேன். எப்ப கல்வி கேட்ட நானும் கேட்டுக்கிறாங்க. அதுல கதாநாயகன் வரப்பில்ல அவருக்கு நான் கேட்டு கல்ல பதில் சொல்றேன். பலே 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 தோழா, நீ ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். அவர் என்ன கேட்டார் நீ சொல்ல, அதுக்கு நான் பதில் கூறுகிறேன். நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் கல்ல எனக்கு கேட்பாரு கேட்க மாட்டாரா? கண்டிப்பா. அதனால தான் நீங்க பதில் சொன்னீங்கன்னா கல்ல நான் போகும்போது அவருக்கு சொல்லிட்டு போயிடுவேன். கேள்வி என்ன என்று கூறு, பதில் என்ன என்று நான் கூறுகிறேன். நாலே கேள்வி. நாலே கேள்வி. நாலே கேள்வி 21 அடங்கி நிக்கணும். நாலே கேள்வி 21 அடங்கி நிற்க வேண்டும். ஆமா. இது என்னடா பெரிய விஷயமா? நாலே கேள்வி 21 அடங்கி நிற்க வேண்டும். இவ்வளவுதானே தோழா? இதை நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லனாக்கா உனக்கு வயசு பத்தாது. அதனால பிறகு வந்து சொல்கிறேன். புறப்படுவேன். ஒண்ணு தெரிஞ்சா தெரியும் சொல்லிட்டு போ, இல்ல தெரியாது உள்ள போயிடு. தோழா, எனக்கு தெரியும். நாலே வார்த்தையில் 21 வரணும். எங்க நீ சொல் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சா அவருக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்க மாட்டேன். இல்ல எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிட்டு வர மாட்டேன். சரி, இதுக்கு தான் உனக்கு தெரியல. இங்க பாருங்க, ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர். அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணங்க திருமணம் ஆகல, கல்யாணம் தான் ஆச்சு. கல்யாணம் ரெண்டு ஒண்ணா? கல்யாணம் நீ விளக்கம் சொல்ற. கல்யாணம் திருமணம் சொல்ற. தனி தனி தான் சும்மா வச்சு கிடக்காது. திருமணம்னா இது மாதிரி 4 பெரிய மனுஷன் வருவாங்க, பொண்ணை பாப்பாங்க. இந்த மாதிரி 4 பெரிய மனுஷன், இது மாதிரி 4 பெரிய மனுஷன் வருவாங்க. சின்ன புள்ளியா யாரு இவங்கதான் மதிக்கிறாங்க? இவங்க தான் காலில இருந்து எடுத்துக்கிறாங்க புள்ள. இது மாதிரி 4 பேர் பெரிய மனுஷன் வருவாங்க. சரி, பொண்ணை பாப்பாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, மண்டபத்துக்கு போவாங்க, தாலி கட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் திருமணம். திருமணம். கல்யாணம்னா கல்யாணம்னா உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன மாதிரி முட்டை கதுக்குறியா? என்ன மாதிரி மொட்டை ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கும், கோயில் கூட்டிட்டு போவோம், தாலி கட்டும். அதுக்கு பேர் தான் கல்யாணம். ஏன் சொர்க்கமா சொல்லிட்டு போயாண்டா, இழுத்துன்னு வார்த்தை தான் கல்யாணம். அது அசிங்கம். அது அசிங்கம் யாருமே சொல்லக்கூடாது. அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் கல்யாணம் ஆச்சு, தம்பி கல்யாணம் ஆகல. அண்ணன் காலகத்துக்கு வேட்டைக்கு போயிட்டாப்புல. சரி, தம்பி வீட்டுக்குறாப்புல. தம்பிக்கு பசி, அண்ணிக்கிட்டு போயிட்டு அண்ணி பசி எடுக்குது, சாப்பாடு போடுங்க அண்ணி கேட்டாப்புல. அதுக்கு அண்ணி சொல்றாங்க, மச்சான் சாப்பாடு போடுறேன், வீட்டுல தண்ணி கிடையாது, நம்ம தண்ணி மொண்டு உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அண்ணி தண்ணி மொண்ட போயிட்டு கிணத்துக்கு போயிட்டாங்க. கால் தவிர அண்ணி கிணத்துல விட்டாங்க. இது மச்சனம் பார்த்தோம். என்னடா நம்ம அண்ணி கிணத்துல விட்டாங்களே, அண்ணன் வீட்டுக்கு கிடையாது, நம்ம தான் தொட்டு தூக்கி காப்பாத்தணும் அப்படின்னு அண்ணி தூக்க தம்பி ஓடுறான். அப்ப அண்ணி சொல்றாங்க, மச்சான் தொடுத்து காப்பாத்து. நான் வேணாம் சொல்லல, உங்க அண்ணன் கைய உடம்புல எந்த இடம் படலையோ அந்த இடம் தொடுத்து காப்பாத்து. என்னடா இது? உன்னுடைய அண்ணன் திருக்கரம் என் உடம்பில் எந்த இடத்தில் படவில்லையோ அந்த இடத்தில் என்னை தொட்டு தூக்கு என்று அண்ணியார் உரைத்தார். அப்ப அண்ணன் கை அண்ணி உடம்புல எந்த இடம் படாம இருக்கும்? எனக்கு ஞாபகம் வந்துவிட்டு, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுடா. வந்தா கொடை பண்ணிட்டு போயான். எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஞாபகமா? அவ எங்கே தொட்டு தூக்கி இருப்பான் தெரியுமா? அதாவது சிரசில் தொட்டு தூக்கி இருப்பான். கேட்டுக்குமா, எந்த வீட்டுக்கார கையுமே தலைமையில படாது, முடி தொட்டு பார்த்துக்க மாட்டான். இதெல்லாம் பதில். சரி, எனக்கு தான் தெரியல, நீ சொல்லு. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியல, நீ சொல்லு. நான் கேட்ட மாதிரி கேள்வி என்ன? நான் கேட்ட மாதிரி அண்ணன் கை படாத இடத்துல என்ன தொட்டு தூக்குன்னு அன்னிக்காரி சொன்னா தம்பிய. எந்த இடத்துல தொட்டு தூக்கி இருப்பான்? இதை பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல நான் எப்படி கேட்டேன், அதுல இருந்து கேள்வி. அண்ணன் காணகத்துக்கு வேட்டைக்கு போயிட்டான். அண்ணன் தம்பி 2 பேர். அதுல இருந்து ஒத்துலடா. அண்ணன் காணத்துக்கு வேட்டைக்கு போயிட்டான், தம்பி வீட்டுல இருந்தான், அண்ணியும் வீட்டுல இருந்தாங்க. தம்பிக்கு பசி எடுத்துக்கிச்சு. அண்ணி இடத்துல போய் அண்ணி எனக்கு பசிக்கின்றது, உணவளிங்கள் அப்படின்னு கேட்டான் அண்ணிடத்தில். அண்ணியோ, தம்பி வீட்டில் தண்ணி இல்லை, நான் சென்று ஜலம் கொண்டு வருகிறேன் என்று கிணற்றுக்கு சென்றால், கிணற்றுக்கு சென்று தண்ணி எடுக்கும் தருவாயிலே தவறி கிணற்றில் விழுந்து விட்டால், கிணற்றில் விழுந்த அண்ணியை இவன் தொட்டு தூக்கலாம்னு போகும்போது அண்ணி சொல்கிறாள், உன் அண்ணன் திருக்கரம் எங்கே என் உடம்பில் படவில்லையோ அந்த இடத்தில் தொட்டு தூக்கு என்றால் அவன் எந்த இடத்துல தொட்டு தூக்கி இருப்பான்? யாரை கேட்டுக்கிறான்? உண்மைதான் கேட்கிறேன். ஏன் நான் தெரிஞ்சாங்க அவருக்கு சொல்லிட்டு வந்துருக்க மாட்டேன். இதா அது ஏன்டா என்கிட்ட வந்து கேட்டேன்? ஏன்டா இருந்தாலும் பரவாயில்லை. பாட்டாயா, இதோ
சிறு வயதிலே எப்படி பார்த்தேனோ இந்த கள்ளிக்காடாகப்பட்டது ஆமாங்க அப்படியே இருக்கின்றது. மரம் சாஞ்சி போய்க்குது பாரு, அதெல்லாம் கள்ளி மரம் தான். அதெல்லாம் இதெல்லாம் மரமா? கள்ளி மரம். கள்ளி மரம் அதெல்லாம் வேலி கத்த மரம். இப்போ மூச்சுங்கிறது பூரா வேலி கத்த மரம், இதெல்லாம் கள்ளி மரம். ஆனா தூங்குறது தான் நமக்கு தேவை. தூங்குறோம் காலை ஏன் சமைச்சு 100 உடம்பு இருக்கும் தூங்குறவங்களுக்கு. ஏன்டா காலைல கேட்டு போறான் தூங்குறது பார்த்து எப்படி நாடகம் இருந்தாங்க. ஆனா போப்பா ஒரே பப்புன்னு அட்டி போயிட்டா கூத்தன்னுவாங்க. அதே மூசிங்க பாத்துக்காங்க பாரியா, அவங்க கேட்டு போறான் கூத்து. ஆனா நாங்க அவனு கூத்து ஏதோ வாய்க்கு வந்து ஒதுக்கிட்டு போயிட்டாங்கப்பா, அதனால தான் மூசிக்கிறாங்க பாரியா. அவங்க நம்ம எதிரி தூங்குறாங்க பாரியா என் நண்பர்கள். ஏதோ நாடகம் வச்சிட்டாங்க. இந்த நாடகத்துல என்ன கருத்து சொல்றாங்க? இந்த கள்ளிக்காடு எப்படி அழிந்தது, இந்த கல்விக்காத்தானாகப்பட்டவன் என்ன செய்தான், இவனுடைய வரலாறு என்ன, எப்பேற்பட்ட சிறப்பான கதை. வருஷத்துல நம்ம 7 மாசம் கூட்டாரோம். இந்த 7 மாசத்துல இந்த நாடகம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். இந்த 7 மாசத்துல புண்ணியம் பண்ற கஷேத்திரத்தில் மட்டும்தான் இப்பேற்பட்ட நாடகம் கேட்பாங்க. கண்டிப்பா வருஷத்துல எப்படி இருந்தாலும் மிஞ்சி போனா 5 ராத்திரி, அதுக்கும் மிஞ்சி போனா ஒரு 10 ராத்திரி அதிகம் தான் இந்த நாடகம். அதாவது தெரிஞ்ச கிராமத்தில் மட்டும்தான் இந்த கதையினுடைய சிறப்பு, இதனுடைய வரலாறு, இதனுடைய பொருள் தெரிந்தவர்கள் மட்டும்தான், கற்றறிந்த கலைவான்கள் மட்டும்தான் இப்பேற்பட்ட நாடகத்தை கேட்டிருப்பார்கள். இப்பேற்பட்ட நாடகத்தை கேட்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப இந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் கற்றறிந்த கலைவான்கள். அப்பேற்பட்டும் மூச்சின்னு என்ன கருத்து சொல்றோம், ஏது கருத்து சொல்றோம்னு கேட்டுக்கிறாங்க. மூச்சு நிற்கிறவங்க எதிரே தூங்குறவங்க பூரா உங்க நண்பர்களா? நண்பர்களா? உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லை. இதை பார்த்தாயா, வந்து விட்டோம் தாயகம். இப்போது யாரை பார்க்க வேண்டும்? என் தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். புறப்பட